So, hi students. Okay. So, audio clear இருக்கா? Yes. Okay, super. Hi pa. Yes. Hi Stanley Raj, கேக்குது நீங்க பேசுறது. Okay, hi Imrose. Yes, Imrose ஞாபகம் இருக்கு. Okay. ஓகே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இன்னைக்கு நம்ம சாப்டர் 5 ஓகேவா, ஃபிசிக்ஸில் இருந்து சாப்டர் 5 and 6ஓட எல்லா கம்பல்சரி நியூமரிக்கல்ஸும் உங்கள் எக்ஸாமுக்கு என்னென்ன கேட்கக்கூடிய நியூமரிக்கல்ஸ் இருக்கோ எல்லாமே இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். கிளியராப்பா? நோ யாருமே லேட் இல்லை, நம்ம இப்போ தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போது ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். எஸ். ஸோ எத்தனை பேர் நியூமரிக்கல்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க? எத்தனை பேர் இனிமேல் தான் மேம் நான் நியூமரிக்கல்ஸை பார்க்க போகிறேன் அப்படின்னு எத்தனை பேர் இருக்கீங்க? ஸோ தெரிஞ்சுக்கலாமா எத்தனை பேர் ஆல்ரெடி நியூமரிக்கல்ஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னு? ஹாய் ராஜா, ஹாய் ரேவதி, ஹாய் குணாஷ்கர். இனிவே தானா? ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா லைவ்லேயே நான் சொல்லிக் கொடுக்குற நான் சொல்லிக் கொடுக்குற நியூமரிக்கல்ஸ் எல்லாமே முடிச்சிருங்க. ஓகேவா? சூப்பர் சரவணகுமார். ஓகே. ஸோ லைவ்லேயே நான் என்னென்ன நியூமரிக்கல் சொல்லி கொடுக்குறேனோ அதெல்லாமே ஃபுல்லாக வந்துட்டு தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே, கிளியர்? எஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அக்வஸ்டிக்ஸ் அக்வஸ்டிக்கில் இருந்து பார்த்துடலாம். ஸோ a sound wave has a frequency of 200 Hz. ஒரு sound wave ஓட frequency வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 200 Hz. ஓகே, ஒரே ஒரு செகண்ட் பா. எஸ். ஸோ ஆஃப் 200 Hz என்ன கேட்குறாங்க அப்படின்னா and the speed of the sound is 400 meter per second கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ in a medium find the wavelength of the sound wave ஓட wavelength என்ன கேட்குறாங்க? wavelength என்னன்னு கேட்குறாங்க. சரியா? எஸ். யாருக்காச்சும் டவுட் இருக்கா? எஸ். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கிவன் எழுதிக்கலாம்ப்பா. ஸோ கிவனில் எனக்கு frequency of a wave ஓட frequency. ஓகே, வேவோட ஃப்ரீக்வன்சி என்ன கொடுத்துருக்காங்க? n வந்து 200 ஹெர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சரியா? சவுண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? சவுண்ட் ஆஃப் அ ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 400 மீட்டர் பர் செகண்ட். என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க நம்மளுக்கு? டு ஃபைண்ட் வந்து வேவ் லென்த்ல கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, விச் இஸ் லாம்டா. ஓகே, என் நேம் வந்து தீபிகா. ஓகேவா குட்டி ராஜா? எஸ். ஸோ டு ஃபைண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? லாம்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு சொல்யூஷனில் நம்ம என்ன எழுதணும்? ஃபஸ்ட்டு லாம்டாக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றத எழுதணும். சரியா? ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு v/n. இதுதான் ஃபார்முலா, விச் இஸ் v இஸ் ஈக்குவல் டு லாம்டா n. வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் ஃபார்முலா படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அதுதான் இது. ஸோ ஒரே ஒரு செகண்ட் பா. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் கிளியராப்பா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு வியோட வேல்யூ எவ்வளோன்னு வச்சோம்? விச் இஸ் 400 மீட்டர் பர் செகண்ட். ஸோ 400 டிவைடட் பை என்னோடது என்ன? விச் இஸ் ஃப்ரீக்வன்சி 200. அப்போ 200. அப்போ லாம்டா வந்து எவ்வளோ? 2 மீட்டர்ஸ். சரியா? லாம்டா இஸ் 2 மீட்டர்ஸ். இதில் எதாவது டவுட் இருக்கா? எஸ் சரவணன், இதில் எதாவது டவுட் இருக்காப்பா? ஸோ நோட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே. ஸோ அதே மாதிரி அடுத்தது the thunder of the cloud is heard 9.8 seconds later than the
ஃப்ளாஷ் ஆஃப் த லைட்னிங். அதாவது எனக்கு லைட்னிங் அடித்ததுக்கப்புறம் தண்டர் சவுண்ட் எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் கேட்குது? 9.8 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் கேட்குது. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க, ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் வந்து கொடுத்துட்டாங்க, விச் இஸ் 330 மீட்டர் பர் செகண்ட். வாட் வில் பி த ஹைட் ஆஃப் த க்ளவுட்? எனக்கு க்ளவுடோட ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ நம்மளுக்கு கிவன் எழுதிடலாம். கிவன் வந்து டைம் வந்து 9.8 செகண்ட். ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் என்ன? ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் விச் இஸ் v 330 மீட்டர் பர் செகண்ட். ஹைட் என்னதுப்பா? டு ஃபைண்ட் வந்து எனக்கு ஹைட் ஆஃப் த க்ளவுட் இல்லையா, விச் இஸ் டியோட வேல்யூ. எனக்கு இப்போது ஸ்பீடோட ஓகேவா? ஓகே குணசேகர், ஒரே ஒரு செகண்ட்ப்பா. ஓகே, ஸோ இப்போ எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு டைம் பார்த்துடலாம்ப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் எனக்கு வந்து ஃப்ரீக்வன்சி என் வேல்யூ கொடுத்துட்டாங்க, வி கொடுத்துட்டாங்க, என்ன கேட்குறாங்க? லாம்டா கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா எனக்கு தெரியும், v இஸ் ஈக்குவல் டு லாம்டா என். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் லாம்டாவை மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன், விச் இஸ் 2 மீட்டர்ஸ். லாம்டாவோட யூனிட் மீட்டர். இப்போ செகண்ட் கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஓகே எனக்கு வந்து க்ளவுட் வந்து எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா இடி இடிக்குது, லைட்னிங் நடக்குது. அப்போது எனக்கு தண்டர் சவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 9.8 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு கேட்குதுன்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போது அதில் வந்து எனக்கு அந்த ஏரோட சவுண்ட் ஸ்பீட் ஆஃப் த ஏர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்பீட் ஆஃப் ஏர் சவுண்ட் வந்து எனக்கு 330 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துட்டாங்க. வாட் வில் பி த ஹைட் ஆஃப் த கிரவுண்ட்? ஸோ கிரவுண்டோட ஹைட் விச் இஸ் டி வேல்யூ கேட்குறாங்க, க்ளவுடோட ஹைட். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு ஃபார்முலா தெரியும், வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமா. ஸோ இதுதான் ஃபார்முலாவா? அப்படி தான் இருக்கு. ஓகே, ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் ஃபார்முலாவா? ஸோ இப்போ எனக்கு இதில் டி தான் வேணும். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு வி இன்டூ டி. ஸோ v வந்து 330 இன்டூ 9.8, டைம் வந்து 9.8. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 3234 மீட்டர்ஸ். இதுதான் என்னது? ஹைட் ஆஃப் த க்ளவுட். ஓகே, ஸோ நோட் பண்ணிட்டீங்களா எல்லாருமே? ஸோ v இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதணும்? d இஸ் ஈக்குவல் டு v இன்டூ டி. சரியா? ஸோ வெலாசிட்டி என்ன? வெலாசிட்டி வந்து எனக்கு 300 கொடுத்துட்டாங்க, டைம் வந்து 9.8 அதுவும் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நான் இங்கே வந்து வெலாசிட்டி எப்படி எழுதுவேன்? விச் இஸ் டிஸ்டன்ஸை வந்து 3234 மீட்டர். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எஸ், கிளியர்? ஸோ இதில் எதாவது டவுட் இருக்காப்பா? எஸ்,
ஸோ எல்லாருக்கும் அந்த கொஷின் கிளியரா நோட் பண்ணியாச்சா எல்லாருமே? சரவணகுமார், ஸ்ருத்திகா, ரேவதி, எஸ் நோட் பண்ணியாச்சாப்பா? ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. A person who is sitting at a distance of 400 meters from a source of sound is listening a sound of 600 hertz. அதாவது ஒருத்தன் வந்து எந்த விஷயம் சவுண்டு மேக் பண்ணுதோ அதில் இருந்து 400 meters வந்து தள்ளி உட்காந்துட்டு இருக்கான். சவுண்டோட ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க 600 ஹர்ட்ஸ், என்னோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட் 600 ஹர்ட்ஸ். எனக்கு என்ன கேட்குறாங்க இங்கே? டைம் பீரியட் கேட்குறாங்க. ஸோ டைம் பீரியட் ஃபார்முலா என்ன? 1/n இல்லையா? ஸோ விச் இஸ் 1/600. ஸோ 1/600 வேல்யூ யாராவது சொல்ல முடியுமா? எஸ் 1/600 வேல்யூ யாராச்சும் சொல்ல முடியுமாப்பா? So 1/600 value. Yes. One by 600 calculated டக்கு நீங்கள் calculate பண்ணிங்க சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. So which is 0.00166. ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 0.0017. சரியா? ஸோ அடுத்த கொஷின் போயிடலாம். An ultrasonic wave is sent from a ship towards bottom of the sea. ஒரு அல்ட்ராசானிக் சவுண்டை வந்து நான் வந்து ஷிப் மேலே இருந்து கீழே வரைக்கும் சென்ட் பண்ணுறேன் அந்த சவுண்டை. அதுக்கப்புறம் என்னாச்சு? அந்த சவுண்டு வந்து கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் அந்த சவுண்டு எனக்கு திருப்பி கேட்குது. நான் சென்ட் பண்ண சவுண்டு திருப்பி எனக்கு கேட்குது. ஓகேவா? இப்போது இங்கே எனக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? நான் வந்து சவுண்ட் பண்ணது எனக்கு போயிட்டு திரும்பி பாட்டம் ஆஃப் த சீக் போயிட்டு திரும்பி எனக்கு கேட்குது. ஸோ அது போயிட்டு வர டைம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1.6 செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்க? வாட் இஸ் த டெப்த் ஆஃப் த சீ இஃப் த வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் இன் த சீ வாட்டர் இஸ் 1400 மீட்டர் பர் செகண்ட். ஸோ கிவன் என்னென்ன டைம் பீரியட் 1.6ன்னு கொடுத்துட்டாங்க. சரியா? வெலாசிட்டி என்ன கொடுத்துருக்காங்க? சவுண்டோட வெலாசிட்டி 1400ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க? எனக்கு வந்து டி வேல்யூ கேட்குறாங்க. விச் இஸ் டி வேல்யூ என்னது? டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இப்போது இந்த இடத்துல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் வந்து மேக் பண்ண சவுண்டு வந்து எனக்கு சியோட பாட்டம் வரைக்கும் போயிட்டு திருப்பி கேட்டிருக்கு. அப்போ சவுண்டு எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்கு? ஃபஸ்ட்டு கீழே போயிட்டு அடுத்தது மேலே வந்திருக்கு. ஸோ விச் இஸ் 2d டிஸ்டன்ஸ் எனக்கு சவுண்டு ட்ராவல் ஆகிருக்கு இல்லையா? அப்போ நம்ம எப்படி எழுதுவோம்? 2d இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்டூ டைம்னு எழுதணும். சரியா? ஸோ விச் இஸ் d is equal to v into t by 2. So which is 1400 into 1.6 divided by 2, which is 1120 meters. Yes. ஏதா டவுட் இருக்கா? ஸோ நோட் பண்ணிக்கிறீங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத எழுதிடுறேன். எஸ், நோட் பண்ணிக்கிறீங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸோ இந்த கொஸ்டின் புரிஞ்சிச்சா? எனக்கு ஏன் இங்கே 2Dன்னு எழுதியிருக்கோம்? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்டூ டைம்னு தெரியும். ஏன் 2D எழுதியிருக்கோம்? ஏன்னா சவுண்டு கீழே போயிட்டு மேலே வருது. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A strong sound signal is sent from a ship towards the bottom of the sea. It is received after 1 second. ஸோ எனக்கு எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் ரிசீவ் ஆகுதுன்னா 1/2 செகண்ட்ஸ்ப்பா. So it is received after 1/2 seconds. What is the depth of the sea if the speed of the sound in water is 1450 meters? So எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டைம் பீரியட் கொடுத்துட்டாங்க, வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, ஃபார்முலா என்ன? d is equal to v into t. ஸோ இதில் v என்னது? v 1450, t என்னது? 1/2. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா you will get the answer 725. சரியா? ஸோ ஆன்சர் என்ன? 725. இதில் எதாவது டவுட் இருக்கா? சேம் போன கொஷின் மாதிரியே டைம் மட்டும் இங்கே வந்து 1/2ன்னு மாற்றிக்கோங்க. ஓகே,
எஸ், அடுத்த கொஷின் போகலாமா? ஸோ இந்த கொஷின் இங்கே ஏன் 2D எடுக்கல? பிகாஸ் ஒரு ஸ்ட்ராங் சிக்னல் வந்து எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க டிஸ்டன்ஸ் டெப்த்துக்கு போயிட்டு திரும்பி வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் இங்கே 2D எடுக்கல. ஓகே, ஸோ கிளியர். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, நம்ம அதை தான்ப்பா டிவிஷனில் எழுதியிருக்கோம், 1/2ன்னு எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்தது, எஸ், a source producing a sound of frequency 50 Hz. ஒரு சோர்ஸ் வந்து எனக்கு 50 Hz. சோர்ஸ்னால் யார் சவுண்ட் மேக் பண்ணுறாங்களோ அவங்க தான் சோர்ஸ். ஸோ அந்த சோர்ஸ் வந்து எனக்கு 50 Hz சவுண்டை வந்து மேக் பண்ணுது. ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்க, is approaching to a stationary listener with a speed equal to 1/10 of the speed of the sound. ஸோ எனக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஒரு 90 Hz, எவ்வளோ 90 Hz இருக்கிற சோர்ஸ் வந்து நின்றுட்டுருக்கிற லிசனர்கிட்ட அப்படியே வருது. சரியா? ஸோ அதோட ஸ்பீடு என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா 1/10 ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட். சவுண்டோட ஸ்பீட் என்னவோ அதுலேருந்து 1/10ன்னு சொல்கிறாங்க. இப்போ வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி பை த லிசனர்? லிசனர் மேக் பண்ண ஃப்ரீக்வன்சி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா என்ன, n is equal to n dash is equal to v by v minus vs into n. இதுதான் ஃபார்முலா. இதில் v என்னது, v தான் வெலாசிட்டி ஆஃப் தட் சவுண்ட். சரியா? ஸோ vயை சப்ஸ்டியூட் பண்ணலாம், அப்படியே வச்சுருக்கேன். இங்கே vsனா வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் which is 1/10ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே 1/10 vன்னு எழுதுவோமா? அப்போ v minus 1/10 v என்னது, v minus 1/10 v தான் 9. அப்போ 10/9 into n இருக்குமா? n வந்து ஹர்ட்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 90 Hz. அப்போ இன்டூ 90 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும், which is 100 Hz. ஓகே, கிளியர்? இதில் எதாவது டவுட் இருக்காப்பா? எஸ் மனிஷா. நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நம்மளோட 100 லேர்னிங்கில் அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்குப்பா. சரியா? ஸோ அட்மிஷன்ஸ்க்கு நீங்கள் டெய்லியும் 2 hours உங்களுக்கு லைவ் கிளாஸ் இருக்கும், மென்டர் சப்போர்ட் இருக்கும், அண்ட் ஃப்ரீ கைட் புக்ஸ் இருக்கும். சரியா? நீங்கள் பே பண்ணிட்டா ஃப்ரீ கைட் புக்ஸ் வீட்டுக்கு வந்துடும். அண்ட் மென்டர் சப்போர்ட்னா இண்டிவிஜுவல் அட்டென்ஷன், ஒருத்தருக்கும் தனித்தனி அட்டென்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, சால்வ்டு ஃபார்முலா ஷீட்டு, கிரியேட்டிவ் கொஷின்ஸ், சால்வ்டு கிரியேட்டிவ் கொஷின்ஸ் எல்லாமே ஆப்லேயே இருக்கும். நீங்கள் ஆப்லேயே ரெஃபர் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் இருக்கும், வீக்லி கைடன்ஸ் இருக்கும். சரியா? அண்ட் நியூ பேட்ச் வந்து அக்டோபர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பிட்டம்க்குமே அந்த பேட்சை வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம். ஸோ அட்மிஷன் நம்பர் இங்கே மேலே இருக்குது இல்லையா, இந்த 10th 11th 12th இந்த அட்மிஷன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணால் போதும். ஓகே, ஸோ அதே மாதிரி புக்ஸ் வந்து ஆன்லைனில் இருக்குது, நீங்கள் புக்ஸையும் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். 100 லேர்னிங் புக்ஸ் அப்படின்னு நினச்சிங்களா, புக்ஸும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது சாப்டர் 6 போயிடலாமா? எஸ், அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஓகே, RA எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆல்ஃபா டிகே. RA வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, ஆல்ஃபா டிகே. அப்போது ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன் டாட்டர் எலமெண்ட். டாட்டர் ஃபைனலாக எனக்கு கிடைக்கிற டாட்டர் எலமெண்ட்டில் எவ்வளோ நியூட்ரான்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ஃபா டிகே அப்படின்னா என்ன, இப்போ எனக்கு XAZ இருக்கா இல்லையா, அது வந்து எனக்கு ஒரு புது எலமெண்ட்டாக ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகும்போது ஹீலியம் He24 ரிலீஸ் ஆகும். இப்போ எனக்கு புதுசாக ஃபார்ம் ஆகும்போது A வேல்யூ சப்போஸ் 40 இருந்துச்சுன்னா அது -4 ஆகிடும். ஓகே, Z வேல்யூ வந்து 10 இருந்துச்சுன்னா அது -2 ஆகிடும். ஸோ அப்போது அட்டாமிக் மாஸ் விச் இஸ் A வந்து எனக்கு -4 ஆகிடும், Z வந்து அட்டாமிக் நம்பர் விச் இஸ் -2 ஆகிடும். ஓகே, இப்போ இங்கே கொஷினில் என்ன சொல்கிறாங்கன்னா RA வந்து 3 ஆல்ஃபா டிகேவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கு.
அப்போ எப்படி எழுதுவீங்க? எக்ஸ் ஏ பை ஜெட் இருக்குது அப்படின்னா அதில் ஏ டேர்மில் ஏ மைனஸ் ஃபோர்னு எழுதுவோமா, அந்த மைனஸ் ஃபோரில் இன்டூ 3 பண்ணிடுங்க. அப்போ எனக்கு என்ன ஆகும்? மைனஸ் 4 இன்டூ 3 12 ஆகிடும். அப்போ தான் அது 3 ஆல்ஃபா டிகேவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்குன்னு, அதாவது 3 ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வெளியே வந்திருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ஜெட் மைனஸ் 2 இருக்கா, அதை இன்டூ 3 பண்ணிடுங்க. அப்போ ஜெட் மைனஸ் 2 மட்டும் இன்டூ 3 பண்ணால் போதும். அப்போ எனக்கு எவ்வளோ வரும்? 6. அப்போ ஜெட் மைனஸ் 6. ஓகே, கிளியர்? இப்போ இதை வந்து ரேடியம்க்கு எழுதலாம். ஸோ ரேடியம்க்கு எப்படி எழுதலாம்? ஸோ ரேடியம்க்கு எழுதினீங்க அப்படின்னா சரியா? ஸோ ரேடியமுக்கு நான் எழுதுகிறேன், நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரேடியம் 226 இருக்கா, அதை நம்ம எதால் மைனஸ் பண்ணும்? மைனஸ் 12ஆல் பண்ணும். அப்போ 226 மைனஸ் 12 என்னது? 214. அதே மாதிரி 88 மைனஸ் 4 பண்ணணும். மைனஸ் 4ஆ? எஸ், மைனஸ் 6 பண்ணணும். அப்போது 88 மைனஸ் 6 பண்ணால் 82. ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அப்படின்னா என்ன? இந்த 214 புது டாட்டர் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆச்சு இல்லையா, அதோட 214, அதாவது மேலே இருக்கிற அட்டாமிக் மாஸையும் அட்டாமிக் நம்பரையும் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 132 கிடைக்கும். அதுதான் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் present இன் டாட்டர் நியூக்ளியஸ். கிளியர்? ஏதாவது டவுட் இருக்காப்பா? எஸ். அடுத்த கொஸ்டின் போலாமா? நோட் பண்ணியாச்சா? Good evening, Anushya, Vaishnavi, Gunashkar. Yes, clear, Gunashkar? No. PB na என்னது? அது ஒரு அட்டாமிக் எலமெண்ட், லெட் நைட்ரேட் இல்லை. சரியா? PB அப்படின்றது இட் இஸ் an atom. லெட் மட்டும்தான், லெட் நைட்ரேட் வராது. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மாஸ் நம்பர் ஆஃப் அன் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் இஸ் 232. ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்டோட மாஸ் நம்பர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 232. சரியா? அண்ட் அதோட அட்டாமிக் நம்பர் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? அட்டாமிக் நம்பர் 19 சொல்லியிருக்காங்க. ஹாய் உஷா. ஓகே லக்ஷிதா. ஓகே, when this element undergoes an nuclear reaction, it transforms into an isotope of lead with mass number 208 and atomic number 82. Determine the number of alpha particles and beta particles that can occur. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? எனக்கு ஒரு lead அப்படின்ற ஒரு எலமெண்ட் இருக்குது, அதோட அட்டாமிக் மாஸ் 232 அண்ட் அதோட அட்டாமிக் நம்பர் 90. இது வந்து ஒரு எனக்கு எப்படி டிகே ஆயிருக்குன்னா 208 ஆஃப் அட்டாமிக் மாஸ் அண்ட் 82 ஆஃப் அட்டாமிக் நம்பராக டிகே ஆயிருக்கு. அப்போ எனக்கு கொஞ்சம் ஹீலியம் பார்ட்டிகல்ஸும் வெளியே வந்திருக்கு, எனக்கு கொஞ்சம் பீட்டா டிகேவும் நடந்திருக்கு இல்லையா? ஸோ இங்கே 6 ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்திருக்கு அண்ட் 4 பீட்டா பார்ட்டிகல்ஸ் வந்திருக்கு. சரியா? ஸோ இப்போ நான் வந்து இதை எப்படி பண்ணலாம்? 90 minus 12 which is 78 தான் எனக்கு நம்பர் ஆஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா. ஸோ நான் அடுத்ததில் நோட் பண்ணுறேன், அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ எனக்கு என்ன இருக்குது? அட்டாமிக் மாஸ், அதாவது எக்ஸ் அப்படின்ற ஆட்டமோட அட்டாமிக் மாஸ் என்னவா இருந்திருக்கு? 232 இல்லையா? ஸோ அது என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கு? 208 கன்வெர்ட் ஆயிருக்கு வித் அட்டாமிக் நம்பர் எவ்வளோவா? 82. சரியா? இப்போ இதில் வந்து 6 ஹீலியம் ஆட்டம்ஸ், 6 ஆல்ஃபா பார்ட்டிக்கல் அண்ட் ஒரு 4 பீட்டா பார்ட்டிக்கல் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இங்கே நீங்கள் 90 minus 12 பண்ணிங்கன்னா 78 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிக்கல்? 78. கிளியர்? ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் போகலாமாப்பா?
ஹாய் லக்ஷிதா, ஹாய் உஷா கர்ணா. ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாமா? எஸ், ஓகே. ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்க, யுரேனியம் 235-92 எக்ஸ்பீரியன்சஸ் 1 ஆல்ஃபா டிகே அண்ட் 1 பீட்டா டிகே. ஸோ யுரேனியம் 238-92 என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படின்னா, ஒரு ஆல்ஃபா டிகேவும் ஒரு காமா டிகேவும் பீட்டா டிகேவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. இப்போ இதில் எனக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். சரியா? ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதை அப்படியே நோட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகேப்பா. ஸோ என்ன ஆயிருக்கு, எனக்கு யுரேனியம் 235-92 ஒரு ஆல்ஃபா டிகே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கு. ஆல்ஃபா டிகேனா என்ன, ஒரு ஹீலியம் ஆட்டம் வெளியே வரும். 235 அப்படின்ற மாஸ் நம்பர் எனக்கு 4 டிக்ரீஸ் ஆகிடும், -4 ஆகிடும், 231. 90 அப்படின்ற அட்டாமிக் நம்பர் -2 ஆகிடும், அப்போ 90 ஆகிடும், ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வெளியே வந்துடும். அதே மாதிரி எக்ஸ் அப்படின்ற ஒரு அடுத்தது என்ன ஆயிருக்கு, இந்த எக்ஸ் வந்து எனக்கு, அதாவது இந்த பேரண்ட் டாட்டர் நியூக்ளியஸாக ஃபார்ம் ஆனது ஒரு பீட்டா டிகே எமிட் ஆகுது. ஸோ அப்போ என்ன ஆகும், எனக்கு அட்டாமிக் மாஸ் அப்படியே இருக்கும், அட்டாமிக் நம்பர் மட்டும் எனக்கு இன்க்ரீஸ் பை 1, அதனால தான் 91 ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் எனக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம், A - Z இல்லையா? ஸோ இதில் A என்னது, A 231 அண்ட் Z என்னது, Z வந்து 91. அப்போ எனக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்கும், 140 நியூட்ரான்ஸ் இருக்கும். சரியா? ஸோ இதுதான் ஆன்சர். நோட் பண்ணியாச்சா? ஸோ நோட் பண்ணியாச்சாப்பா? எஸ் சொல்லுங்க, என்ன கொஸ்டின் மார்க்? அதே கொஸ்டின் தான்ப்பா. கிளியர்? ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின். ஸோ அடுத்த கொஸ்டினில் இது வந்து கொஸ்டின் நம்பர், இதுவும் ஒரு சால்வ்டு எக்ஸாம்பிள் தான். இந்த கொஸ்டின் நம்ம இப்போ பார்க்க போகிற கொஸ்டின் நிறைய டைம் பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா வந்துட்டு கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? எஸ் ஷார்ட்ஸ். எஸ், ஓகே. நான் இன்னொரு டைம் வந்து ஃபுல்லாக எல்லா கொஷின்ஸும் பார்த்த உடனே இன்னொரு டைம் ஃபஸ்ட்லேருந்து ஃபுல்லாகவே ரீகால் பண்ணிடுறேன். ஓகேவா? சிபி ஷார்ட்ஸ் கிளியர்? எஸ், ஃபுல்லாக மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஃபுல்லாக ரீகால் பண்ணிடலாம். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, calculate the amount of energy released when a radioactive substance undergoes fusion and results in a mass defect. Yes, ஒரே ஒரு செகண்ட். Yes. So calculate the amount of energy released when a radioactive substance undergoes a fusion results in a mass defect of 2 kg.
ஸோ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபியூஷன் ஆகுது. ஃபியூஷன் ஆகும்போது எனக்கு நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஓகே, அந்த எனர்ஜியை தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இங்கே மாஸ் டிஃபெக்டாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க? மாஸ் டிஃபெக்ட்ஸ் 2 kgன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம நோட் பண்ணிடலாம் அப்படி. ஸோ கிவனில் என்ன? கிவனில் என்னப்பா? ஓகே, ஸோ இது கொஸ்டின் புரிஞ்சுச்சா? கொஸ்டினில் யாருக்காச்சும் டவுட் இருக்காப்பா? சரியா? ஸோ கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க? கிவனில் எனக்கு மாஸ் டிஃபெக்ட் எம்மோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 kgs கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி ஆஃப் லைட் சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? சி 3 × 10⁸ கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ எனக்கு டு ஃபைண்ட் என்ன? எனர்ஜியை நான் கண்டுபிடிக்கணும். டு ஃபைண்ட் இஸ் எனர்ஜி. எனர்ஜி ஃபார்முலா E is equal to mc². அப்போது 2 × 3 × 10⁸ the whole square, which is 2 × 9 × 10⁻16. அப்போது 1.8 × 10⁻17 joules. ஓகே, ஸோ இங்கே மாஸ் டிஃபெக்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? மாஸ் டிஃபெக்ட் வந்து அகெயின் 2 kgs கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ சொல்கிறேன் பானு, இப்போ புரியும். மாஸ் டிஃபெக்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 kgs. லைட்டோட வெலாசிட்டி எவ்வளோ? வெலாசிட்டி ஆஃப் லைட் வந்து சியோட வேல்யூ 3 × 10⁸. எஸ், இது வந்து என்ன லெசன்னா 10th lesson 6. ஓகே, ஸோ இப்போ வெலாசிட்டி ஆஃப் லைட் நம்மளுக்கு தெரியும், அது வந்து நோன் வேல்யூ தான், அது எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? டு ஃபைண்டில் என்ன கொடுத்துருக்காங்கப்பா? டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? இதில் எனர்ஜி, அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்ட். ஓகேவா? ஸோ இந்துமா அது நெக்ஸ்ட் லைவில் நாங்கள் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறோம். ஓகேவா? இந்துமா இஷ். எஸ், ஸோ இதில் வந்து டு ஃபைண்ட் என்ன? டு ஃபைண்ட் எனர்ஜி இல்லையா? ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஸோ விச் இஸ் எனர்ஜி. எனர்ஜியோட ஃபார்முலா mc². எம்னா என்ன? மாஸ் 2 kg கொடுத்துட்டாங்க. c 3 × 10⁸ ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் we will get 1.8 × 10⁻17 joules. கிளியர்? ஸோ இதில் எதாவது டவுட் இருக்கா? ஸோ இதில் எதாவது டவுட் இருக்காப்பா? ஸோ இன்னொரு டைம் நம்ம எல்லா செம்மையும் ஒரு டைம் ரீகால் பண்ணிடலாமா? ஓகே ஃப்ளாஷ். ஸோ இன்னொரு டைம் நம்ம எல்லா செம்மையும் ரீகால் பண்ணிடலாமா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொஸ்டின் பார்த்தோம்? யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? ஓகே ஃப்ளாஷ். ஓகே சொல்லிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அ சவுண்ட் wave has a frequency of sound wave has a frequency of 200 hertz. எவ்வளோ frequency இருக்குது? 200 hertz இருக்குது இல்லையா? ஸோ அடுத்த கொஸ்டினில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? ஸோ அந்த கொஸ்டினில் 200 hertz வந்து frequency பார்த்தோம். அண்ட் அதோட ஸ்பீடு வந்து 400. எனக்கு லாம்டா வேணும். ஸோ லாம்டாவை எப்படி எழுதணும்? v/n எழுதணும். அப்போ எனக்கு லாம்டா 400/200 கிடச்சிச்சு. இந்த கொஸ்டினில் நம்ம தண்டரோட ஹைட், அதாவது க்ளவுடோட ஹைட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ ஹைட்டோட ஃபார்முலா என்ன? ஸோ ஹைட்டோட ஃபார்முலா யாராவது சொல்ல முடியுமா? ஹைட்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? வெலாசிட்டி இன்டூ டைம், விச் இஸ் 330 × 9.8. ஸோ அடுத்த கொஸ்டின் நான் அப்படியே ஃபுல்லாக ஒரு கிளான்ஸ் சொல்லிடுறேன். இன்னொரு கொஸ்டினில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் கொஸ்டினில் நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்டோட ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்கணும். டைம் கொடுத்துட்டாங்க. ஸோ டைம் ஃபார்முலா என்ன? டைம் ஃபார்முலா இஸ் 1/n. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 1/ ஃப்ரீக்வன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 600. ஸோ அப்போது 0.0017 இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம்? வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் இல்லையா? ஸோ எல்லாமே சவுண்டோட வெலாசிட்டியை பொறுத்து தான் இருந்துச்சுப்பா. அதுக்கப்புறம் டிகேஸ் பார்த்தோம், ஆல்ஃபா டிகே, பீட்டா டிகே இல்லையா? எஸ். ஸோ இதில் எதாவது டவுட் இருக்கா? நம்ம பார்த்த எல்லா சம்மையும் ஒரு டைம் வந்து ரீகால் மட்டும் பண்ணுங்கள் சரியா?
ஸோ உங்களுக்கு எஸ் சொல்லுங்கள் ஃப்ளாஷ் கண்டிப்பாக நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லையா நாளைக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் போஸ்ட் ஆகிருக்குப்பா மிட்டம் செகண்ட் மிட்டம் இம்பார்ட்டன்ட் கொஷின் அது ரெஃபர் பண்ணிங்களா எஸ் ஓகேப்பா ஓகே ஸோ லைவ் என் பண்ணிக்கலாம் ஸோ இந்த லைவில் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தோம் ஸோ நெக்ஸ்ட் லைவில் நம்ம அடுத்த செட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம்